ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை துவையலை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அதுக்கு பிரண்டையை நல்லா கழுகிட்டு புதுசாக கட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் நீளமான பீஸாக. அப்புறம் மல்லித்தலை ஒரு சின்ன கட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கட்டு, 5 வரமிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. இதுதான் அதுக்கு தேவை. வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண, உப்பு எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, அந்த பிரண்டையை நல்லெண்ணெயிலே இதை செய்யலாம். பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணும். பிரண்டை ஒரு பழுப்பு நிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணணும். இந்த பிரண்டை துவையல் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற இதுக்கு தொட்டுக்கிறத விட சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிளகா வத்தலையும் புளியும் ஆட் பண்ணி, அந்த மிளகா வத்தல் கொஞ்சம் வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இந்த பிரண்டை துவையலை லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்திலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, இதில் ஒரே ஒரு ஸ்பூன் துவையலை போட்டுட்டு சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டிங்கன்னா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அந்த இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வதக்கினா போதும். திரும்பவும் நம்ம இதை அரைச்சதுக்கப்புறம் இதை வதக்கணும். அதனால் இப்போதைக்கு ஒரு அளவு வதக்கினாலே போதும். அந்த வதக்கினதை நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி, அதில் இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா திரும்பவும் போட்டுக்கலாம். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். இது 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்லா டைட்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். மூட்டு வலி, அப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மூட்டு வலியெல்லாம் சரியாகும். இது சாதத்தில் சும்மா நல்லா சூடான சாதத்தில் வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறதுனா மட்டும் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு அப்புறம் கட்டலாம். இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.